ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். சந்திரன் எப்படி அமைந்தால் சிறப்பு என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொளியை வெளியிடுகிறேன். சரத்திற்கு சரம் தீர்க்கம், சரத்திற்கு ஸ்திரம் மத்தியமம், சரத்திற்கு உபயம் அற்பம் என்று ஒரு கணிதம் உண்டு. சரத்திற்கு சரம் தீர்க்கம். கடகம் ஒரு சரராசி. கடகம், துலாம், மகரம், மேஷம் இந்த 4 ராசிகளும் சரராசிகள். ஆகவே கடகராசியின் அதிபதி சந்திரன் மற்றொரு சரராசிகளிலே அமர்ந்தால் அவர் நன்மை செய்வாரா என்றால், கடகம் என்ற ஒரு சரராசியில் சந்திரன் தன்னுடைய ஸ்வயக்ஷேத்திரத்திலே ஆட்சி பெறுகிறார். அந்த வீட்டை தவிர எஞ்சிய 3 வீடுகளிலேயுமே சந்திரன் பகை பெறுகிறார். ஆனால் பகை பெற்றாலும் துலாத்திலே சந்திரன் பகை பெற்று அமர்ந்து உடன் சுக்கிரன் அமர்ந்து ஆட்சி பெற்றாலோ, அல்லது துலாத்தின் அதிபதியான சுக்கிரன் சந்திரனுக்கு சப்தமஸ்தானத்தில் அமைந்தாலோ சந்திரன் அதிகமான நற்பலன்களை வழங்குவார். அடுத்த சரராசியான மகரத்திலே சந்திரன் அமர்ந்து பகை பெற்றாலும், மகரத்தில் உச்சம் பெறக்கூடிய சந்திரனுடைய நட்பு கிரகமான செவ்வாயோடு இணைந்து மகரத்திலே சந்திரன் அமர்ந்திருந்தாரேயானால் சந்திரன் அதிகமான நற்பலன்களை தருவார். நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்திலே சந்திரன் மகர ராசியிலே அமர்ந்து உடன் உச்சம் பெற்ற செவ்வாயோடு இருப்பார். அடுத்து மேஷ ராசியிலே சந்திரன் அமர்ந்து பகை பெற்றாலும் உடன் செவ்வாய் அமர்ந்து ஆட்சி பெற்றால் சந்திரன் அதிகமான நற்பலன்களை வழங்குவார். அடுத்து கடகராசியிலே சந்திரன் அமர்ந்து ஆட்சி பெற்றால் நற்பலன்களை வழங்குவார். அதை காட்டிலும் அதே ராசியில் குருவும் அமர்ந்து உச்சம் பெறுவாரே ஆனால் அங்கே சந்திரன் உச்சபட்ச நற்பலன்களை வழங்குவார். அங்கே குருச்சந்திர யோகமாக அது மாறிவிடும். பொதுவாகவே ஒரு ராசியிலே ஒரு ஆட்சி பெற்ற கிரகம், அந்த வீட்டுக்குடைய உச்ச கிரகம், இந்த 2 கிரகமுமே அமர்ந்து விட்டால், உதாரணத்திற்கு துலாம் ராசியிலே அந்த ராசிக்குடைய உச்சன் சனி, அந்த ராசியின் அதிபதி சுக்கிரன், இவர்கள் இருவருமே துலாம் ராசியில் அமர்ந்து விட்டால், இது போன்ற அமைந்த அந்த யோகத்திற்கு ஜாதகத்திலே எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை விலக்கக்கூடிய சக்தி அந்த அமைப்பிற்கு இருக்கிறது என்றும், மற்ற தோஷங்கள் எதுவும் இது போன்ற அமைப்பு இருக்கும் ஜாதகத்திலே வேலை செய்யாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சாதக அலங்கார நூலிலே. மற்றொரு உதாரணத்திற்கு மகரத்திலே அந்த வீட்டுக்குடைய உச்சன் செவ்வாய் அமர்ந்து அதே மகரத்திலே அந்த வீட்டுக்குடைய கிரகமான சனி நின்று ஆட்சி பெற்றாரே ஆனால், ஒரு வீட்டிலே அந்த வீட்டுக்குடைய உச்சம் பெற்ற கிரகமும் அந்த வீட்டுக்குடைய ஆட்சி கிரகமும் இணைந்து அமருமே ஆனால் அந்த ஜாதகத்தில் மற்ற தோஷங்கள் வேலை செய்யாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு நல்ல அமைப்பு. ஜாதகரை மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு இந்த அமைப்பு அழைத்து செல்லும். ஆகவே கடகராசியிலே சந்திரன் ஆட்சி பெற்று உடன் குரு அமர்ந்து உச்சம் பெற்றுவிட்டால் அது சிறப்பான ஒரு அமைப்பு. ராமருடைய ஜாதகத்திலே, ஸ்ரீராமருடைய ஜாதகத்திலே குரு உச்சம் பெற்று சந்திரனோடு கடகத்திலே அமர்ந்திருப்பார். அடுத்து கடகத்திலே சந்திரன் அமர்ந்து ஆட்சி பெற்று சந்திரனுக்கு 7ஆம் வீட்டிலே மகரத்திலே செவ்வாய் உச்சம் பெற்று அமர்ந்தால் இது சந்திரமங்கல அமைப்பில் வரும். இவ்வாறு அமையப்பெற்ற அமைப்பும் உச்சபட்ச நற்பலன்களை வழங்கும். அடுத்து சந்திரன் கடகத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்து சந்திரனுக்கு 7வது வீடான மகரத்திலே குரு நீசம் பெற்று அமர்ந்தாரேயானால், மகரத்திலே குரு அமர்ந்தாரேயானால், இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குமே ஆனால் குரு அங்கே நீசபங்கமாகி நீசபங்க ராஜயோகத்தை செய்வார். ஏனெனில் சந்திரனுக்கு
கேந்திரங்களிலே நீசம் பெற்ற கிரகம் இருக்குமேயானால் அவைகள் நீசபங்கமாகி நீசபங்க ராஜயோகத்தை செய்ய ஆரம்பித்துவிடும். ஆகவே கடகத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனுக்கு 7ஆம் வீட்டிலே குரு நீசம் பெற்றால் அங்கே குரு நீசபங்க ராஜயோகத்தை செய்வார். இது போன்ற அமைப்பும் ஒரு நல்ல அமைப்பு. அதேபோல் சந்திரனுக்கு முன்னால் ஒரு சுபகிரகமோ பின்னால் ஒரு சுபகிரகமோ அல்லது இரு புறங்களிலேயுமே சுபகிரகங்கள் அமைந்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை பிறப்பு முதல் இறப்பு வரை இனிமையாக செல்லும். அது சுபகத்திரி யோகம். சந்திரனுக்கு இருபுறங்களிலேயுமே சுபகிரகங்கள் அமைந்து விட்டால் சுபகத்திரி யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து உபய ராசிகளை பொறுத்தவரையிலே தனுசு, மீனம், மிதுனம், கன்னி இந்த 4 ராசிகளிலே சந்திரன் அமர்ந்து சப்தம கேந்திரத்திலிருந்து குருவினுடைய பார்வையையோ புதனுடைய பார்வையையோ அல்லது சுக்கிரனுடைய பார்வையையோ 3 சுபகிரகங்களுடைய பார்வை யாரேனும் ஒருவர் அமர்ந்து பார்த்தால் கூட போதுமானது. உச்சபட்ச நற்பலன்களை வழங்குவார். மீனத்திலே சந்திரன் அமர்ந்து மீனத்திற்கு 7ஆம் வீடான சப்தம கேந்திரமான கன்னியிலே புதன் உச்சம் பெற்று அமர்ந்து சந்திரனை பார்ப்பாரேயானால் அப்படிப்பட்ட அமைப்பில் பிறந்தவர்கள் கோடீஸ்வரராக மாறுவார்கள். உதாரணத்திற்கு பிரபல பணக்காரர் பில்கேட்ஸினுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் மீனத்திலே சந்திரன் என்று 7ஆம் வீடான கன்னியிலே புதன் உச்சம் பெற்றிருப்பார். அடுத்து சூரியன் சந்திரனோடு இணைந்தால் அது அமாவாசை யோகம். அவ்வளவாக நற்பலன்களை செய்யாது. ஆனால் சூரியன் சந்திரன் இணைந்து அமர்ந்து சந்திரனுக்கு 7ஆம் வீட்டிலே குருவோ செவ்வாயோ இருந்து சமசப்தம பார்வையை தருவார்களேயானால் சந்திரன் அதிகமான நற்பலன்களை அங்கே வழங்குவார். அரசு, அரசாங்கம், ராஜபோக வாழ்க்கையை அங்கே வழங்குவார். அரசை நடத்தும் சக்தி, அரசியலில் உயர் பதவிகள், சட்டமன்ற உறுப்பினர், முதலமைச்சர் போன்ற படிப்படியான வளர்ச்சிகளை அங்கே தருவார். அடுத்து சந்திரனுக்கு 7ஆம் வீட்டிலே சூரியன் அமர்ந்து விட்டால் அது பௌர்ணமி யோகம். இது ஒரு சிறப்பான யோகம். யாரெல்லாம் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மகாவிஷ்ணுவுடைய மற்றும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள். சூரியனுடைய தேவதை சிவன், சந்திரனுடைய தேவதை விஷ்ணு. இவர்கள் சமசப்தமமாக நின்று பார்த்து கொள்வதே பௌர்ணமி யோகம். இந்த அமைப்பிலே பிறந்தவர்கள் தெய்வ கடாட்சியம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அன்பர்களே, இப்பதிவிலே பெரும்பாலும் சந்திரன் எங்கெல்லாம் அமர்ந்தால் சிறப்பான பலன்களை செய்வார் என்பதை பற்றி கண்டோம். இதுபோல மேலும் ஒரு ஜோதிட பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.